12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.1 ஆறாம் கணக்கு பார்க்கிறோம். பின்வருவனவற்றிற்கு சார்பகம் காண்க என 2 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்டிவிஷன் 1 சமன்பாடானது அதாவது சார்பு f of x equal to sin inverse of x square plus 1 by 2x என கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ஃபங்க்ஷன் g of xலையும் 2 sin inverse of 2x minus 1 minus pi by 4 என கொடுக்கப்பட்டுள்ளது. ரெண்டுலேயுமே sin inverse ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்கு. இப்போ sin inverseன் சார்பக மதிப்பு என்னங்கிறத எழுதிடலாம். sin inverse of xன் சார்பகம் -1 less than or equal to x less than or equal to +1. xன் மதிப்பு -1லிருந்து +1ங்கிற இடைவெளியில் அமையணும். எனவே சார்பு f of xல sin inverse of xக்கு பதிலாக இருக்கக்கூடிய மதிப்பு x² + 1 by 2x. இப்போ -1 less than or equal to xக்கு பதிலாக x² + 1 by 2xங்கிற மதிப்பை எழுதிடுறோம். less than or equal to 1. தேவையானது xின் மதிப்பு. இதிலிருந்து xின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இந்த அசமன்பாட்டை இரண்டாக பிரிக்கலாம். அதாவது -1 less than or equal to x² + 1 by 2xங்கிற ஒரு சமன்பாடு. மற்றொரு அசமன்பாடானது x² + 1 by 2x less than or equal to 1. xின் மதிப்பு இதிலிருந்து கணக்கிடலாம். -1 கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இருபுறமும் ஒரு 1 கூட்டிக்கலாம். இடதுபுறம் 1 கூட்டுறப்ப -1 + 1ங்கிறப்ப 0 ஆகிடும். less than or equal to x² + 1 by 2x வலதுபுறம் +1 கூட்டுறோம். இங்கே சுருக்கலாம். 0 less than or equal to x² + 1 + 1 பெருக்கல் 2x 2x மதிப்பு டிவைடட் பை 2x பொதுவாக எழுதிடலாம். வலதுபுறம் இருக்கக்கூடிய 2x இடதுபுறம் கொண்டு வரப்ப 0வோட பெருக்கிறப்ப 0 பெருக்கல் 2xங்கிறப்ப மதிப்பு 0 ஆகிடும். எனவே 0 less than or equal to x² + 2x + 1 நியூமரேட்டர் மதிப்பை மட்டும் எழுதிடலாம். இது a + b ஹோல் ஸ்கொயர் என்ற முற்றொருமைப்படி எழுதிடலாம். என்ற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏக்கு பதிலாக x பிக்கு பதிலாக 1ன்னு இருக்குது. எனவே 0 less than or equal to x + 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம். வர்க்கமூலம் மிகை வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 0 less than or equal to x + 1ன்னு மதிப்பு கிடச்சிருக்குது. இதிலிருந்து xின் மதிப்புகள் கணக்கிடலாம். x என்பது எப்படி இருக்கும்? +1 வலதுபுறம் கேன்சல் ஆகணும் அப்படிங்கிறதுனால 1 இருபுறமும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணுறப்ப -1 0 - 1ங்கிறப்ப -1 மதிப்பு less than or equal to x + 1 எனும் பொழுது x. எனவே -1 less than or equal to x. xின் மதிப்பு -1ஐ விட அதிகமாக இருக்கணும். இது ஒரு மதிப்பாக நமக்கு கிடச்சிருக்கு. இதே போல் அசமன்பாட்டில் மற்றொன்று x² + 1 by 2x less than or equal to 1 தீர்க்கிறோம். வலதுபுறம் இருக்கக்கூடிய 1 கேன்சல் ஆகணும்னா இருபுறமும் ஒரு 1 கழிச்சிடலாம். இடதுபுறம் x² + 1 by 2x -1 less than or equal to 1 - 1ங்கிறப்ப 0 ஆகிடும். சமன்பாட்டை சுருக்கிறோம். x² + 1 பெருக்கல் 2x -2x by 2x பொதுவாயிடும். less than or equal to 0. இடதுபுறம் இருக்கக்கூடிய 2x வலதுபுறம் கொண்டு வரப்ப மதிப்பு 0 ஆகிடும். எனவே மீதம் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் x² - 2x + 1 less than or equal to 0. இப்போ இங்கே முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். a² - 2ab + b² அமைப்பில் இருக்குது. ஏக்கு பதிலாக x என்ற மாறியும் பிக்கு பதிலாக 1ம் இருக்குது. எனவே x - 1 ஹோல் ஸ்கொயர் less than or equal to 0ன்னு கொடுத்துடலாம். இருபுறமும் மிகை வர்க்கமூலம் எடுக்கிறப்ப மதிப்பானது x - 1 less than or equal to 0. -1ஆனது வலதுபுறம் வரப்போ +1 ஆகும். x less than or equal to 1ங்கிறது மதிப்பு. எனவே சார்பகமானது -1லிருந்து +1 வரைக்கும் இருக்குது. இது sin inverse of xின் சார்பக மதிப்பிற்கு உட்பட்டு இருக்கிறதுனால தீர்வாக நம்ம என்ன கொடுக்கலாம்? therefore சார்பகம் -1 + 1. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு g of x equal to 2 sin inverse of 2x - 1 - pi by 4. இதில் sin inverse of xக்கு பதிலாக இருக்கக்கூடிய மதிப்பு எடுத்துக்கலாம். sin inverse ஃபங்க்ஷனின் சார்பகத்தை முதலே எழுதிட்ட -1 less than or equal to x less than or equal to +1ன்னு. எனவே -1 less than or equal to xக்கு பதிலாக இதில் இருக்கக்கூடிய மதிப்பு 2x - 1 ஒரு less than or equal to 1. இடையில இருக்கக்கூடிய எக்ஸோட 2x - 1ல் -1 ரிமூவ் பண்ணணும். இருபுறமும் ஒரு 1 கூட்டிக்கலாம். -1 + 1 less than or equal to 2x less than or equal to 1 + 1.
-1 + 1 எனும் பொழுது மதிப்பு 0 ≤ 2 x ≤ 1 + 1 மதிப்பு 2. இருபுறமும் ஒரு 2 வகுக்கிறோம். 2 வகுக்கும் பொழுது மதிப்பானது 0/2 ≤ 2x/2 ≤ 2/2. 2 கேன்சல் ஆகும். அடுத்த மதிப்பிலையும் 2 கேன்சல் ஆக போக 0/2 எனும் பொழுது மதிப்பு 0 ≤ x ≤ 1. therefore சார்பக மதிப்பானது 0, 1 ஆகும். தேங்க்யூ.